ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். அதுக்கு ஒரு சின்ன வெங்காயம் 10, பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கோம், தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கோம், காரத்துக்கு தகுந்தாப்புல வரமிளகாய் எடுத்துக்கோங்க, 10 பூண்டு பல், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கப் தேங்காய் துருவல், ஒரு கொஞ்சோண்டு புளி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம், பேனில் எண்ணெய் ஊற்றி வரமிளகாய் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டையும் வெங்காயத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கலாம். இது சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்கோம். சின்ன வெங்காயத்துலேயே அரைக்கும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 2 கத்திரிக்காய் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கோம், அதையும் சேர்த்து இதோட நல்லா வதக்கி விட்டுருவோம். இது வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா சீக்கிரமாக வதங்கிரும், அதனால் உப்பு சேர்த்துருக்கோம். நல்லா வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். கொஞ்சோண்டு புளி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். தேங்காய் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கோம், கொத்தமல்லி ஒரு கைப்பிடி எடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், குறகுறப்பாக அரைச்சா போதும். தாளிப்புக்கு கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து விட்டுருவோம். நல்லெண்ணெயில் தாளித்து எடுத்து வச்சுருக்க சட்னியெல்லாம் அரைச்சி ஊற்றிடுவோம். இப்போ ஒரு டேஸ்டியான கத்திரிக்காய் சட்னி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை